வணக்கம் திரு ஆர் எஸ் பாரதி. இப்போ நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் நிச்சயமா தங்களோட கணக்கை தொடங்குவோம், இங்கிருந்து தான் தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தென்னிந்தியாவில் 4 மாநிலங்கள்ல காங்கிரஸை விட அதிக இடங்கள்ல வெல்வோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? கனவு காணுகிறார். நிச்சயமா அது பகல் கனவா தான் இருக்கும். இல்ல, தமிழ்நாடு ஊடகங்களும் கருத்து கணிப்புகள் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நடந்து முடிந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லா தேர்தல் முடியும் 40 வெற்றி பெறுவது உறுதி என்று எல்லா கருத்து கணிப்பும் கூறுகிறது. அவர் இதை வச்சு அந்த பிரச்சாரம் பண்ணலான்னு பார்க்குறாரு. என்ன தெரியுதுன்னா, அவர் நாட்டில் வீக் ஆயிடுச்சு. இதை காட்டி அங்கே வெற்றி பெறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தேடி அலைகிறார்கள். அதனால அங்கே இருப்பவர்களும் இப்போ விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். வடமாநிலத்திலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யூபியிலோ பீகாரிலோ மத்திய பிரதேசத்திலோ குஜராத்திலோ இடம் கிடைக்கவில்லை என்கிற அந்த ஆதங்கத்தில் இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்த எல்லா தலைவர்களும் அப்படிதான் பேசுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பேசட்டும். ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். அது படிப்பதற்கு 4ஆம் தேதி நிச்சயமாக அது இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி அமையும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது என்பது உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல, தமிழ்நாட்டில் அதிக உழைப்பு செலுத்தி இருக்கும், அதனால இங்க வெல்வது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன உழைப்பு செலுத்தினாலும் அதாவது அவங்க போட்டியே இப்போ எங்களுக்கு அவங்களுக்குமே கிடையாது. அதிமுகவுக்கு அவங்களும் யார் 2வது இடத்துல வர்றதுன்றது தான் போட்டியிடும். ஒரு கால் அந்த போட்டியில சில இடங்களில் அவர் வெற்றி பெற்றாலும் பெறலாம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இப்ப மத்திய புலனாய்வு அமைப்புகளை எல்லாம் பாஜக பயன்படுத்துது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் நீங்க எல்லாருமே முன் வச்சுட்டு வந்தீங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்தும் அவர் பேசியிருக்காரு. இந்த கைது என்பது மக்களவை தேர்தலுக்கு முன்பா நடக்கிறது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர்தான் விசாரணைக்கு ஆஜராகல, அது அவருடைய தவறு, இல்லைன்னா 6 மாதத்திற்கு முன்பாகவே இந்த கைது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீதிமன்றமே, டெல்லி நீதிமன்றமே இவருடைய போக்கை கண்டித்திருக்கிறது. ஆக இவர்களுடைய அராஜக போக்கை நீதிமன்றங்களை கண்டிக்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே எங்கெல்லாம் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதோ அதனால் சீட்டை ஒழித்து விட்டால் கல்யாணம் என்று விடும் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக கெஜ்ரிவாலை கைது செய்வதன் மூலமாக கூடுதலாகத்தான் அங்கே இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் கிடைக்கும். ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்டர்நேஷனல் ஐநா சபையிலிருந்து எல்லோரும் இதை கண்டிக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி நம்பிக்கை இல்லையா? உலக நாடுகளே காரி துப்பக்கூடிய அளவுக்கு கெஜ்ரிவாலுடைய கைது மற்றும் எதிர்கட்சியில் பழிவாங்குவது, காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கௌண்டை ஃப்ரீஸ் செய்வது, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் என்பதை நாங்கள் மட்டும் இந்தியாவில் இருக்கிற நாங்கள் மட்டும் கேட்கவில்லை, எதிர்கட்சிகள் மட்டும் கேட்கவில்லை, உலக நாடுகளே இப்போது மோடியும் அமித்ஷாவையும் பார்த்து கேட்க ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லுகிற காலம் வெகு இல்லை. இல்ல, இப்ப தமிழ்நாட்டில் வெற்றி கணக்கை தொடங்குவோம் அப்படின்னு சொல்ற இந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அங்க இருக்கிறவங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும். அதாவது இப்ப தமிழ்நாட்டில் ஒண்ணுமே ஒரு 0, அங்கேயே நான் ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் ஆரம்பிது. அவர்கள் சொந்தங்களை உச்சரப்படுத்துவதற்கும் அங்க இருக்கிற மக்கள் மத்திய ஒரு தவறான பிரம்மத்தை உருவாக்குவதற்காக பேசப்படுகிற பேச்சு அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி.